ஆஃப்டர்நூன் வந்து சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடித்தாங்க. ஈவினிங் தம்பி கிளாஸ்க்கு போயிட்டான். பாப்பாவுக்கு சிஸ்டமில் கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொடுத்தேன். அவங்க எழுதுறதை விட இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு எக்கு வச்சு ஏதாவது ரெசிபி செய்யலான்னு சொல்லிவிட்டு எக் ரெசிபி ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அந்த மேடமும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எப்போவுமே சரி, நான் எது பண்ணாலும் நீ பண்ணுறியாம்மா நான் கேட்பேன், ஓகே மம்மின்னு வந்துடுவாங்க. அவங்க வந்து டிவி ஃபோனை விட இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக லைக் பண்ணுவாங்க. அப்படி இது இல்லைன்னா அடுத்தபட்சம் டிவி ஃபோனுன்னு தோணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் எந்த வேலை செஞ்சாலும் குழந்தைய வந்து வாமான்னு சொன்னால் வந்துடுவாங்க. எக்கு ரெடி ஆகிடுச்சு. அது எக்கு கூட ப்ரெட்டு வச்சு தான் ரெசிபி. கோதுமை ப்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். அம்மாவுக்கு வந்து பஜ்ஜி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு பஜ்ஜி மிக்ஸும் ரெடி பண்ணிட்டேன்.